அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு முருகனுடைய சக்தி வாய்ந்த ஒரு பதிவு. வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முருகனுக்கு விசேஷமான பங்கினி உத்திரம். வாழ்க்கையில நமக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும், எந்த காரியம் நடக்கிறதாக இருந்தாலும், என்ன வரம் வேண்டினாலும் உடனுக்குடனே நமக்கு பலன் தரக்கூடிய கலியுக கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். அப்படிப்பட்ட முருகனுக்கு உகந்த இந்த பங்குனி உத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவையோ இந்த ஒரு விசேஷ தீபத்தை மட்டும் ஏற்றி, அதுவும் குறிப்பாக ஒரு சூட்சமான ஒரு நேரம், இந்த நேரத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் தவற விடாமல் உங்களுடைய வாழ்க்கையில சரியான முறையை கரெக்டாக பயன்படுத்தி முருகன் கிட்ட நீங்க உங்க கோரிக்கையை வச்சு பாருங்க. நிச்சயமாக எல்லாவித கோரிக்கைகளும், கல்யாணம், குழந்தை பிறப்பு, நல்ல வேலை, படிப்பு, வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் எதுவாக இருந்தாலும், கடன் தொகையாக இருக்கலாம், தனிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், உங்களது இஷ்டங்கள் எது வேணுமாலும் இருக்கலாம். இது எல்லாமே இந்த 1 மணி நேரத்துல மட்டும் தீபத்தை ஏற்றி நீங்க முருகன் கிட்ட கேட்டு பாருங்க. நிச்சயம் முருகப்பெருமான் கண்டிப்பா குடுத்துருவாரு. ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தீபத்தையும், சூட்சமான நேரமும் தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். நம்முடைய வாழ்க்கையில மற்ற எந்த விரதத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பங்குனி உத்திர நாளுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள், உகந்த நாள், அப்படி எது வேணாலும் சொல்லலாம். அந்த நாள் பங்குனி உத்திர நாள் தான். இது கல்யாணம் வரம் தரக்கூடிய விரதம் மட்டும் கிடையாது. உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஆசைகளோ, விருப்பங்களோ, என்ன நடக்கணுமோ முருகன் கிட்ட இந்த ஒரு விஷயம் நடக்கணுங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த பங்குனி உத்திர நாள்ல விரதம் இருந்து முருகனை பங்குனி உத்திர அன்று கெட்டியா பிடிச்சுக்கிட்டாலே போதுங்க. உத்திரம் என்று சொன்னாலே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வீட்டோட மேற்கூரை உத்திரம்னு. அதுபோல வாழ்க்கையில உங்களை உயர்ந்த இடத்திற்கு வாழ்க்கையில உயர்ந்த ஒரு நிலைமைக்கு எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா வகையிலும் நம்மளை உயர்த்துவாரு. அதுதான் இந்த பங்குனி உத்திரத்திற்கான ரொம்ப ரொம்ப விசேஷமே. அப்படிப்பட்ட முருகனை சக்தி வாய்ந்த ஒரு நாளை நம்ம விசேஷமான ஒரு தீபம் ஏற்றி விசேஷமான சூட்சமான நேரத்துல வழிபட்டால் அப்போ எவ்வளவோ பலன்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட நேரமும் அந்த தீபத்தை பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோங்க. இதற்கு நீங்க உங்களுடைய பூஜை அறையில என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட மீடியம் சைஸ் பித்தளை தட்டு இருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க. அப்படி பித்தளை தட்டு எங்ககிட்ட இல்லைங்க அப்படிங்கிறவங்க வாழை இலை இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக கடையில வாழை இலைய வாங்கிக்கோங்க. அதனால தான் முன்னாடியே இந்த பதிவ தருகிறோம். ஸோ நீங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாழை இலை இல்லாட்டி பித்தளை தட்டு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதுல இந்த தீபத்தை இந்த முறையில ஏத்துனால்தான் விசேஷமே. பங்குனி உத்திரத்திற்கு நாம இப்படி தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல் நடக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதனாலதான் இந்த பதிவை பகிர்ந்திருக்கோம். இந்த தட்டுல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு கூடுதலான விசேஷம். மகாலட்சுமிக்கு உரியது, எல்லா கிரகங்களுக்கும் உரிய தானியம்னா அது பச்சரிசி. அப்படி பச்சரிசி ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்ம அங்காரனுக்குரிய, முருகனுக்குரிய துவரம் பருப்பு. இந்த விசேஷ தீபத்துக்காக நீங்க சிரமம் பார்க்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய 1/4 கிலோ துவரம் பருப்பு இல்லைன்னா 1/2 கிலோ துவரம் பருப்பு இப்படி புதுசா வாங்கிட்டு நீங்க சாமி ரூம்ல ஒரு கிண்ணத்துல கூட கொட்டி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் பச்சரிசி, ஒரு பக்கம் துவரம் பருப்பு அப்படி லைனா குவியலா வச்சுட்டு, அப்படி இலை மேலேயே இல்ல தட்டு மேலேயோ அப்படி பரப்பி வச்சுக்கணுங்க. அவ்வளவுதான். அதற்கு மேலே நாம ஏத்தப் போகின்ற தீபம் மொத்தம் 6 தீபம். எப்பவுமே 6 முகப்பெருமானுக்கு 6 தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய பேர் கேட்கலாம், இந்த பச்சரிசியும் துவரம் பருப்பும் பரப்பி இருக்கும் இல்ல, அதுக்கு மேலே இந்த ஸ்டார் கோலம் போட்டுக்கலாமான்னு. தாராளமாக உங்க மோதிர விரல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல நீங்க சிம்பிளான சின்னதா ஸ்டார் கோலம் போடலாம். இல்லாட்டி அதுக்கு
மேலே வெற்றிலை தீபம் போடலாம். இல்லாத பட்சத்தில வெறும் அரிசியும் துவரம்பருப்பும் மட்டுமே வச்சு அதற்கு மேலே 6 அகல் தீபம் ஏத்தலாம். அன்னைக்கு நெய் தீபம் போடுவது தான் கூடுதலான விசேஷம். அதனால சிரமம் பார்க்காமல் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நீங்க ரொம்ப ஆ தீபம் மட்டும் ஏத்துங்க. நெய் தீபம் மட்டும் ஏத்துங்க. ரொம்ப முடியாதவங்க சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிட்டு நீங்க தீபம் ஏத்தலாம். இப்படி 6 விளக்கு மட்டும் ஏற்றிட்டு ஆ ஓம் சரவண பவா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் அன்று மனசார நாள் முழுவதுமே நம்ம சொல்லிட்டே இருக்கணும். இப்படி ஏற்றுகின்ற நேரம் இருக்கும் பார்த்தீங்களா? அது சூட்சமான நேரம். அன்னைக்கு பங்குனி உத்திரம் நட்சத்திரம் சாயங்காலம் வரைக்கும் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு எப்பவுமே பிரச்சனைகள் தீர்வதற்கு நமக்கு எந்த விஷயங்கள் எது நடக்கணுமோ, இல்ல எதுவாக இருந்தாலுமே நம்ம முருகனுக்கு செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது விசேஷம். அப்படிங்கிறப்போ இது வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. அதனால வெள்ளிக்கிழமை செவ்வாகோரையில அதாவது 11 மணி முதல் 12 மணி வரை காலையில நற்பகல்னு சொல்லுவாங்க. காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை இடைப்பட்ட இந்த 1 மணி நேரத்துல எதை மறந்தாலும் சரி முருகனை நினைச்சு காலையில குளிச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றி இருப்போம். விரதம் இருக்கிறவங்க இது எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனாலுமே 11 to 12 அந்த செவ்வாய்ஹோரையில வெற்றிலை மாதிரி வச்சுட்டும் தீபங்கள் போடலாம். இல்லாட்டி ஆஹ் 6 அகல் தீபங்கள் வைக்கலாம். இல்லாட்டி ஒரு ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு அதற்கு மேலேயும் 6 அகல் தீபங்கள் வைக்கலாம். ஆனால் 6 அகல் தீபம் முருகனை வேண்டி அந்த 11 மணியிலிருந்து 12க்குள்ள அந்த செவ்வாய்ஹோரையில நீங்க தீபத்தை மட்டும் ஏத்திட்டு வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணுமோ முருகன் கிட்ட நீங்க ஆத்துமா கேட்டு பாருங்க. நிச்சயமாக அடுத்த பங்குனி உத்திரத்திற்குள்ள 200% கண்டிப்பா உங்களுக்கு நடக்குங்க. இப்படி நம்முடைய வீட்டுல 11லிருந்து 12 அந்த செவ்வாய்ஹோரையில ஒரே ஒரு 6 தீபம் மட்டும் ஏத்திட்டு முருகனை மட்டும் வழிபட்டு பாருங்க. நிச்சயமாக நல்லபடியாக வாழ்க்கையில என்ன வேணுமோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக முருகன் குடுத்துருவாரு. ஆனால் பங்குனி உத்திரத்திற்கு மட்டும் ஆஹ் ஒரு விஷயம் 2 விஷயம் கிடையாதுங்க. வாழ்க்கையில உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தீரணும், எதுலெல்லாம் முன்னேற்றங்கள் வேணும் உங்களுக்கு கணவருக்கும், குடும்பத்திற்கும், நம்முடைய அம்மா வீடு, தெரிந்தவர்கள் யார் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னு நீங்க நினைச்சு வேண்டிக்கிறீங்களோ, அந்த எல்லா விஷயங்களும் முருகனுடைய அருளால கண்டிப்பா நடக்கும். நீங்க செய்ய வேண்டியது அந்த நாள் முழுவதும் இறை வழிபாட்டோட முருகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமத்தோட நீங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சிருக்க கண்டிப்பா நமக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். அதனால நமக்கு நிச்சயமாக வரக்கூடிய செவ்வாய் 11 to 12 அந்த ஒரு நேரத்தை மட்டும் கண்டிப்பா தவற விடாதீங்க. எளிமையான ஒரு வழிபாடு. ஆனால் நிச்சயம் உங்க வாழ்க்கையையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வழிபாடு. கண்டிப்பா இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், சுபிட்சங்கள் முருகனுடைய அருளால வாழ்க்கையில பல அதிசயங்கள் நீங்களே பார்க்கலாம். இந்த ஒரு பதிவானது உங்க எல்லோருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் செய்து விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.